church. உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்களுடைய தேவனுடைய ஆலயத்துல பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இங்க புது முகங்களுக்கு நான் ஹாய் காட்டிக்கிறேன். எல்லாரும் ஹாய் காட்டுங்க. ஆமென் ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? கொஞ்சம் ஹாய் காட்டுங்களேன். முன்னுக்குல இருந்து பின்னால ஜெபே சந்தோஷமா இல்லையா? என்ன பாக்க இன்னைக்கு ஹாய் காட்டுங்கயா. முன்னுக்குல இருந்து பின்னால வரைக்கும். Amen. Can you wave at me, church? Wave பண்ணுங்க ஐயா. ஐயோ ஆண்டவரே. Amen. Hallelujah, church. பாருங்க, thank you worship team for hosting, Sister Sarah and the worship team for hosting the Lord and for a powerful time of worship and God encounter in the presence of the Lord. பாருங்க, இன்னைக்கு சிலர் இங்க அமர்ந்து இருக்கிறீங்க. நீங்க உடல் சுகம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்க. someone here you are having a constant pain on your wrist. உங்களோட wristல உங்களுக்கு இங்க constant pain-ஆ இருக்குது. அது சில காரியங்களால உங்களுக்கு அந்த வலி நடைபெறுது. Alright? I just want you to know, without me touching and praying for you in this place, the Lord's healing anointing is in this place. Amen. The Lord's ministering angels are in this place. Amen. தேவனுடைய தூதனானவர்கள் இந்த மத்தியிலே நம்முடைய ஆலயத்தின் மத்தியிலே நம்முடைய ஆராதனை நடுவிலே அவர்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். Amen. So you will be healed today in the presence of the Lord. Amen. இன்னைக்கு நீங்கள் வீடு திரும்பும்போது நீங்க வந்தபடியே நீங்க போக மாட்டீங்க. Amen, church. பலமா ஒரு ஆமென் சொல்லிருக்கணுமே. ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க ஐயா. டெஸ்ட் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மரித்த தேவனாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. எப்படி ஆமென் சொல்வீங்க? Amen. Amen. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் தேவன் மாற்றமில்லை, ஈசாக்கின் தேவன் மாற்றமில்லை, யாக்கோபின் தேவன் மாற்றமில்லையா. ஆனா இங்க அநேக குடும்பத்தார்கள் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அநேக ஜனங்கள் நம்ம இங்க இருக்கிறோம். பேராக அமர்ந்திருக்கிறோம். குடும்பமாக அமர்ந்திருக்கிறோம். நம் ஆண்டவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். Amen. He is the Lord of our lives, church. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? நம்மளுக்கு இம்மானுவேல் தேவன் நம்மோட இருக்கிற தேவன் நம்மளுக்கு நிச்சயமாக உறுதியாக ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கை கொடுத்திருக்கிறார்னா, அவருடைய பிரசன்னத்தை வாக்கை கொடுத்திருக்கிறார். இதோ உலக முடியும் பரியந்தமும் சகல நாட்களும் நான் உம்மோடவே இருப்பேன் சொல்லி தேவன் நம்மளுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாவளியா வாணியக்கா? ஆமாவளியாக்கா? எஸ் ஓ நோ சர்ச்? அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அது என்ன நாட்களாக இருந்தாலும் சரி, என்ன காலமாக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் என்னைக்குமே எவர்லாஸ்டிங் காடாக இருக்கிறார். அவர் நித்திய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? நீங்க இந்த வார்த்தையை நீங்க சாதாரணமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். நீங்க பசி தாகத்தோட உங்களோட உள்ளம் அப்படியாக நெருப்பு பத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இந்த வார்த்தையோட கடன் உங்களுக்கு புரியும். ஆமென். பாருங்க, மோசே பாருங்க தேவனை நோக்கி இந்த ஜெபத்தை அவர் பண்ணார். என்ன ஜெபத்தை பண்ணாருன்னா, சங்கீதம் 90 தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? 90. சங்கீதம் 90 2வது வசனத்துல மோசே தேவனை நோக்கி சொல்லுவார், தேவனே நீர் அனாதியாய் என்றென்றைக்குமே தேவனாய் இருக்கிறீர்னு. ஆமென். மோசே ஆண்டவரை நோக்கி என்ன சொல்லுகிறார்னா, Psalms 90 was a prayer of Moses unto the Lord. And the Lord said to Moses said unto the Lord, Lord, from everlasting to everlasting you are God. Amen. That means no matter what happens, புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எல்லா நாட்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் என்ன கடந்து போனாலும் சரி, நாங்க என்ன
நாங்கள் எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு அனாதியாக தேவனாக இருக்கிறீர்கள். அவரு புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச். ஆமாவலையா? அதே மோசையானவர் இந்த ஜபத்தையும் பண்ணார் ஐயா. இந்த ஜபத்தை யார் கேட்க போறீங்க? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்களா? மோசே சங்கீதம் 90:1 சொன்னார், Lord, you have been our dwelling place in all generations சொன்னார். Amen. Lord, இன்னொரு வருஷத்துல இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, Lord, in all generations, through all generations, you are our home. ஆமென் சொல்லிருக்கிறோம் ஐயா. ஆமென். என்னவென்றால் அவர் என்ன சொல்றார்? இந்த வசனத்தை நான் சின்ன வயதுல நான் படித்தேன். எடி ஸ்டீவன் வயசுல இருக்கும்போது நான் படித்தேன். படிக்கும் பொழுது ஏதோ என்னோட மனதுல அன்னைக்கு பதிஞ்சது. இப்ப வரைக்கும் I'm in my 30s now. The word grow roots in my heart. அந்த வார்த்தையை நான் படிக்கும் போது நான் எனக்கு அழுவு. புரியுதாங்க? அப்ப பாருங்க, மோசே என்ன சொல்றான்னா, தேவனை நோக்கி வனாந்தரத்துல எத்தனையோ நாட்கள் அவங்க அங்கேயும் இங்கே எத்தனையோ வருடங்கள் அலைந்து கொண்டு இருந்தாங்க. தேவன் வழி நடத்தி கொண்டுதான் இருந்தார். ஆமாவா இல்லையா? அநேக துன்பங்களை கடந்து போனார்கள், அநேக சவால்களை கடந்து போனார்கள். அப்ப வனாந்தரத்துல இருக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்குள் அவங்க கடந்து போகும் போது அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு வாசல் கூட இல்லை. ஆமாவா இல்லையா? இரவும் பகலும் தேவன் தான் அவர்களுக்கு பாதுகாப்பார். தேவன் தான் மூடி மறைத்து வழி நடத்தி கொண்டு இருந்தார். ஆமாவா இல்லையா? அந்த நேரத்துல கூட பாருங்க, மோசே என்ன சொல்றார்? ஆண்டவரே, தேவரீர் தலைமுறையாக நீங்கள் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென். dwelling place னா என்னயா? home னா என்னயா? தங்கும் இடம். ஆமென். அப்பனா தேவனே, you are the place of my refuge என்றாரு. என்னுடைய பாதுகாப்பான இடம் நீங்க ஆண்டவரே. ஆமென். நான் ஆறுதல் பெறுகிற இடம் நீங்க ஆண்டவரே. நான் புதிய பலன் பெறுகிற இடம் நீங்க ஆண்டவரே. ஆமாவா இல்லையா? நான் முழுமையான பரிபூர்ண சந்தோஷத்தை பெறுகிற இடம் நீங்க ஆண்டவரே. ஆமாவா இல்லையாங்க? நான் முழுமையாக விடுதலையை பெற்றுக் கொள்கிற இடம் நீங்க ஆண்டவரே. ஆமாவா இல்லையாங்க? You are my place of rest. You are my place of strength. You are my place of comfort. You are my place of refuge. ஆமாவா இல்லையா? home ன்னு சொல்லும்போது என்னயா? Is the place we live. நம்ம குடி இருக்கிற இடம், நம்ம தங்கி இருக்கிற இடம். அந்த வசனத்தை சாதாரண படிச்சா சாதாரணமா இருக்கும். ஆனா தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அந்த வசனத்தின் உள்ளான அந்த வார்த்தையின் கனம் எவ்வளவு கனமானது. ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா சர்ச்? இன்னைக்கு எத்தனை பேர் அதே ஜபத்தை நம்ம செய்கிறோம்? ஆமென். பாருங்க, அவரு நித்தியம் காலமாக எவர்லாஸ்டிங் காடாக இருக்கிறார். அவர் மாறாதவர். அவருடைய குணாதிசயங்கள் மாறாது, அவருடைய வார்த்தைகள் மாறாது. ஆமாவா இல்லையா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது. ஆமாவா இல்லையா? அவர் உங்களோட இருப்பிற்கு மாறாது. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் தான் இன்னைக்கு நம்மளுக்கு தலைமுறையாக அடைக்கலமாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு அடைக்கலமாக இருப்பார். நம்மளோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடைக்கலமாக இருப்பார். நம்மளோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலைமுறையாக அவர் அடைக்கலமாக இருப்பார். ஆமென். என்ன கடந்து போனாலும் சரி, என்ன காலத்திலும், என்ன நேரங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தான் அடைக்கலம். அவர் தான் உயர்ந்தமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனத்துல போட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் பிழைக்கிறோமா? அவருக்குள் அசைக்கிறோமா? அவருக்குள் இருக்கிறோமா? ஆமென். We live, we move and have our being in whom?
அவருக்குள். ஆமாவா இல்லையா? அவருக்குள் சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்க ஐயா. ஐமா, wow, what a pretty, so gorgeous, looking like a wow. Right, ஐயோ சாரிங்க, my voice loud ஆகிடுச்சு. Okay, என்ன சொன்னயா? சொல்லுங்க ஐயா, என்ன சொன்ன? அவருக்குள் சொல்லுங்க. அவருக்குள் சொல்லுங்கயா. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். ஆமென். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஐயா, இன்னைக்கு ஒரு காரியத்தை மாற்றம் நம்ம தேவ பிள்ளைகளாக நம்ம அறிந்து கொள்ளணும். என்ன தெரியுமா ஐயா? எல்லா நாட்களையும் சரியா, எல்லா காலத்திலையும் சரியா, எல்லா நேரங்களையும் சரியா, நீங்கள் என்ன சந்திச்சு வந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையின் விசுவாசத்தின் பயணத்துல நீங்க என்ன கடந்து வந்தாலும் சரி, தேவன் மாற்றுமே நம்மளுடைய நிரந்தரமானவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கும் போது தேவன் சொன்னார், I am permanent. ஆமென். அவர் டெம்பரரி இல்ல நம்மளோட வாழ்க்கையில. மனிதர்கள் மாதிரி டச் அண்ட் கோ பண்ணிட்டு போற தேவன் அல்ல. ஆமாவா இல்லையா? மனிதர்கள் மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் லாலான் மாதிரி எங்க காத்தடிக்குதோ அங்கதான் சாய்வாங்க. எங்க காத்தடிக்குதோ அங்கதான் சாய்வார்கள். ஆனா தேவன் அப்படி இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தேவன் ஒரு லாலாங்க இல்ல. சொல்லுங்கய்யா, பயப்படி சொல்றதுக்கு, என் தேவன் லாலாங்க இல்ல. புரியுதாங்க? என் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்ம நடுவில, நம்ம மத்தியில இன்னைக்கு வாசம் செய்கிறார். ஆமென். அவர் தான் நம்மளுடைய நிரந்தரமான வராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நிரந்தரமான இடமே அவர்தான். நம்ம நிலைத்திருக்கிற நிரந்தரமான பிரசனமே அவர்தான் ஐயா. ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனோட மாய அன்புக்கு மேலாக, எல்லாம் கேக்குறீங்க தானே? முன்னுக்குல இருந்து பின்னால வரைக்கும் நிறைய பேர் தேவன் நம்மளை நல்லா ஆசீர்வதித்து உயர்த்தி இன்னைக்கு ஜம்மு நீங்க அமர்ந்து வச்சிருக்கிறார். கொஞ்சம் நம்மளுடைய கதையெல்லாம் சாப்டர்ஸ் நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஆண்டரோட உண்மைத்துவம் தான் பளிச்சுன்னு தெரியும். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றையா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனோட மாய அன்புக்கு மேலாக, மனிதனுடைய மாய பொக்கிஷங்களுக்கு மேலாக, ஐஸ்வர்யங்களுக்கு மேலாக, நம்மளுடைய மாயமான சொந்த திட்டங்களோ வாஞ்சைகளுக்கு மேலாக, எல்லா நாட்களையும் சொல்லுங்க, எல்லா நாட்களிலும் தேவன் மாற்றமே தான். அந்த நிரந்தரவர் மாற்றம் தான். ஐயோ சொல்லுங்க, அவர் ஒன்னிதான் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னது? தேவன் மாற்றம் தான் நம்மளுடைய மறைவிடமாக இருக்கிறார். ஐயோ ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. மறைவிடம்னா என்ன தெரியுமா ஐயா? ஹைடிங் பிளேஸ். நம்ம மறைந்து ஓடி போய் இருக்கிற இடம். நம்ம ரொம்ப மன கசந்து இருக்கிற நாட்கள்ல, உடைந்து போயிருக்கிற நாட்கள்ல, சந்தோஷமாக இருக்கிற நாட்கள்ல, ஆமாவா இல்லையா? இல்ல பயப்படுற நாட்கள்ல, நம்மளோட இருதயத்துக்கு நெருங்கினவர்களுக்கு நம்ம யார ரொம்ப நம்புறோமோ, கண்ணை மூடிட்டு சில பேரை நம்புவோம் தெரியுமா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இவர்கள்ட்ட ஒரு டிரான்ஸ்பரண்டா ஃபில்டரே இல்லாம நம்ம அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா we trust them. அவங்க நம்மளுக்கு safe place. Whatever it is, your first thing in your mind, you want to tell them, you want to run to them, you want to find your hiding place, your safe place in them. ஆமாவா இல்லையாங்க? இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? Yes or no church? அதே மாதிரிதான் தேவன் நம்ம கண்ணீரோட விதைக்கிற நாட்கள்லயும் தேவன் நம்மளுடைய மறைவிடமாக இருந்திருக்கிறார். நம்ம கம்பீரமாய் அறுவடை செய்கிற நாட்களையும் தேவன் நம்மளுக்கு மறைவிடமாக இருந்திருக்கிறார். ஆமென். நம்மளுடைய எல்லா சுவாமமா இல்லையாமா, நம்ம விழுந்து உடைந்து போய் நொறுங்கின்ற இருக்கிற நாட்களையும் தேவன்
நம்மளுக்கு மறைவிடமாக இருந்திருக்கிறார். நம்ம நெருப்புல அப்படியாக 7 மணிக்கு சூடாக்கப்பட்ட அக்னியில அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிற வேலை கூட நடுவில் யாருன்னா நம்மளை மூடி மறைத்தது ஜூலியானா தேவனானவர். Amen church. Hallelujah church. ஐயோ சத்தமா சொல்லுங்க ஐயா. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் எனக்கு மறைவிடம் இடம் இல்லைன்னு சொல்லி? எஸ்தர் கை தூக்கிட்டாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு தேவன் மறைவிடம்? அவர் இல்லைன்னா இவ்வளவு நம்ம தாண்டி வந்திருக்க மாட்டோம் ஐயா. இவ்வளவு நடந்து தேவன் அழகாக சென்று கூட்டிட்டு வந்திருக்க மாட்டார். ஆமாவாலியாக்கா சுபாக்கா? எஸ் சர்ச். ஆமாவாலியாங்க. பாருங்க, தேவன் இம்மானுவேல் தேவன் நம்மளுக்கு நம்மோட இருப்பார்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு அவரோட பிரசன்னத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கிறோம். நான் வருஷ ஆரம்பத்துல இருந்து சில தீர்க்க தரிசன மெசேஜஸ் நான் பிரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? சில வாரங்களுக்கு முன்பதாக நான் தேவன் இம்மானுவேல் தேவன் நான் போதித்தேன். ஆமாவா இல்லையாங்க? இம்மானுவேல் தேவன் அப்படியே பேசியா? ஓ வந்துருச்சு. ஆமாவாரியா? இம்மானுவேல் தேவன் சொல்லி நான் போதித்தேன். I preached about the promise of his presence. ஒரு மாசம் இருக்குமா? ஆமாயா? ஐயா உங்களுக்குள்ள நீங்க பேசுறத நிப்பாட்டிட்டு என்கிட்ட பேசுங்க ஐயா. நான் ஒன்றே எங்க கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாவாரியா? ஆமா. ஒரு மாசம் இருக்குமாயா? ஒரு மாசம் இருக்குமா? ஆமாவா இல்லையா? ஏன் சொல்ல பாருங்க, அந்த வார்த்தையில நான் என்ன போதித்தேன்னா, தேவன் அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை மூடி மறைத்து, தேவன் அவரோட பிரசன்னத்தின் நிறைவினால் தேவன் நம்மளை முன்பதாக போய் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறான்னு சொன்னேன். அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பதாக போய் கொண்டு இருக்குன்னு சொன்னேன். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சொன்னா, தேவனுடைய குமாரர், தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக நம்ம எப்படி இருக்கிறோம்னா, தேவனுடைய பிரசன்னத்தின் நிறைவுக்குள் சொல்லுங்க சொல்லுங்க நிறைவுக்குள், the fullness of his presence. அவருடைய fullness of his presence தேவன் நம்மளை மூடி மறைத்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவரை பின் சென்று கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லிருக்கிறோம் ஐயா. அவரோட நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட ஒவ்வொரு காலடிகளும் தேவன் முன்பதாக செல்லுகிறதை நம்ம அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆமாவாங்க? எஸ் நோ சர்ச். பாருங்க, தேவன் அவரோட பிரசன்னத்தின் நிறைவினால் நம்மளை வழி நடத்துகிற வேலையில, பிரசன்னத்தின் நிறைவுக்குள் நாம் பின்படுத்துகிற வேலையில அநேக வேலை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவனுடைய பிரசன்னத்துல எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, மாற்றம் தான் நம்ம நினைக்கிறோம். தேவன் சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி தேவன் அவருடைய ஜீவ மார்க்கத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்துவார் அவரோட பிரசன்னத்துல. உண்மைதான். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உண்மைதான். கணவன் மனைவில கொஞ்சம் தட்டி பாருங்க, பக்கத்துல ஒன்னும் இருக்காங்களான்னு, இல்ல எங்க போயிட்டாங்களான்னு, வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? பிள்ளைங்க பெற்றோர்களை கொஞ்சம் தட்டி பாருங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் தட்டி பாருங்க, இருக்கிறாங்களான்னு. சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தில் பேரின்பமும் உண்டுன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாலே சத்தியமா? அது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய பிரசன்னத்தின் நிறைவினால் தேவன் நம்மளை வழி நடத்தும் போது, அவருடைய பிரசன்னத்தின் நிறைவுக்குள் நம்ம அவருக்கு பின் செல்லும் போது, நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நம்ம என்ன உணர ஆரம்பிப்போம், என்ன ருசிக்க ஆரம்பிப்போம், என்ன காண்ப ஆரம்பிப்போம்? தேவனுடைய பரிபூர்ணமான ஆனந்தம், தேவனுடைய பேரின்பம். அவன் அது என்ன கடந்து
மனதுல ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அது தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவன் நம்மோட இருக்கிறபடினால. ஆமாவா இல்லையா? மனிதன் புத்திக்கு எட்டாத தேவனுடைய தெய்வீக சமாதானத்தினால தேவன் நம்மளை நிரப்புவார் அவருடைய பிரசன்னத்துல. ஆமாவா இல்லையாங்க? கர்த்தர் இருக்கிற இடத்துல விடுதலையும் உண்டுன்னு தேவனுடைய வார்த்தையில 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல போட்டுக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் கேட்கிற வாணியக்கா, நான் கேட்கிற மோனன்னு, இன்னைக்கு நீங்க தேவனுடைய நீங்க தேவனுடைய பிரசன்னத்தின் நிறைவுனால் நீங்க தேவனை நீங்க பின் செல்லுகிற போது தேவனுடைய பரிபூர்ணமான ஆனந்தமும் பேரின்பமும் விடுதலையும் தெய்வீக சமாதானமும் உங்களுக்கு இருக்கும். ஆமென் சொல்லிருக்கீங்க. ஆமாவாலியா? நீங்க செங்காடல கடந்து போனாலும் சரி, எரிகோ மதில்களை பார்த்தாலும் சரி, ஆமாவாலியா ரெபேக்காமா, யோர்தானை தாண்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, லயன்ஸ் டென்ல உங்களை போட்டு உங்களை ஆக்கலாமா, அப்படியாக உங்களை சிங்கத்தோட சிங்கத்தை போட்டு உங்களை குலுக்கி கொண்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவன் உங்களோட இருக்கிறபடினால உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம், சமாதானம், விடுதலை எல்லாம் இருக்கும் ஐயா. ஆமாவா இல்லையா? அது மாற்றம் இல்லையா ஐயா? Everybody is clear with this, right? That God leads us by the fullness of His presence and we are being led by the presence of God. எல்லாருக்கும் புரியுதானே இது? ஆமாவா இல்லையா? பாருங்க, தேவனுடைய பிரசன்னம். இப்பதான் சொன்னோம், நம்ம யாருக்குள்ள பிழைத்திருக்கிறோம், யாருக்குள்ள இருக்கிறோம், யாருக்குள்ள அசைகிறோம்? தேவனுக்குள். தேவன் நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு, நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு தேவனுக்கு வெளியே நம்ம வாழ முடியாது. அவருக்குள் தான் நம்ம பிழைக்க முடியும், அவருக்குள்ளதான் அசைக்க முடியும், அவருக்குள்ளதான் நம்ம இருக்க முடியும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அது மாற்றம் இல்லையா? தங்கும் இடம் சொல்லும் போது, நிலைத்திருக்க இடம் சொல்லும் போது, தேவனுடைய பிரசன்னம், ஆனந்தம், சமாதானம், விடுதலை மாற்றம் இல்லை. நீங்க ருசிக்கிற இடம் மாற்றம் இல்லை, உணர்கிற இடம் மாற்றம் இல்லை. ஆனாலும் அவருடைய பிரசன்னத்துல நீங்க தேவனுடைய உங்களுடைய உறவை நீங்கள் கட்டும்போது, இது நல்ல கேளுங்க, நீங்க தேவனுடைய உங்களுடைய உறவை கட்டும்போது இன் யுவர் சீக்ரெட் பிளேஸ் சொல்லுவாங்க, அந்த ரங்கத்துல பிதாவோட நீங்க இடைப்பட்டு அவரோட இணைந்து அவருடைய பிரசன்னத்துல நீங்க நிலைத்து இருக்கும் போது அங்க என்ன நடக்கணும்? நம்மளோட வாழ்க்கையில நம்ம வளர ஆரம்பிப்போம். நம்ம அப்படியே இருக்க மாட்டோம். தேவனுடைய பிரசன்னத்துல நிலைத்து இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையில நிலைத்து இருக்கும் பொழுது, தேவனுடைய அன்புல நிலைத்து இருக்கும் போது நீங்க வளரவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆமென். From strength to strength, glory to glory, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க? வளரவர்களாக நீங்கள் இருப்பீங்க. புரியுதாங்க? எப்படி ஒரு 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 குழந்தை ஒரு தாயோட கர்ப்பத்துல 9 மாசம் அந்த கருவில அது இருந்து அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, தாய்க்கும் குழந்தைக்கும். ஆமாவா இல்லையா? அந்த பிளசென்டாவுல அம்மா சாப்பிடுறதெல்லாம் அந்த பிள்ளைக்கு சாப்பாடா இருக்கும், நியூட்ரியண்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ? அப்ப அந்த பிள்ளை பாருங்க, 4வது வாரம் குழந்தை, கர்ப்பப்பையில 4வது வாரம் இருக்கிற குழந்தை 36வது வாரம் குழந்தை போல இருக்காது. கேக்குறீங்களா இல்லையாங்க? Listen carefully, church. I want you to listen. The Spirit of God is in this place. Okay? 4வது வாரம் குழந்தை, கருவில இருக்கிற குழந்தை 36வது வாரம் குழந்தை போல கருவில இருக்காது. ஆமாவலே சுரேஷ்? ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா? சைஸ் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. ஆமாவா இல்லையா? கருவில இருக்கிற குழந்தை இப்படி ஒரு 1.5 வயசு நடக்கிற குழந்தை போல இருக்காது. ஆமாவா இல்லையாங்க? அதுதான் வளர்ச்சியின் வேறுபாடு. ஆமாவா இல்லையா? அதுதான் வளர்ச்சியின் வேறுபாடு.
ஆனாலும் பாருங்க, அந்த 4 வாரம் வயது உள்ள அந்த கருவா சொல்லுவாங்க, கருவாடு. அந்த பிள்ளை அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அம்மா சாப்பிட அம்மா நல்லா வைட்டமின் எடுக்க, நல்லா பால் குடிக்க, அப்பதான் எல்லாத்தையும் கேட்பாங்க உலகத்துல இதான் சாப்பிட்டு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? நல்லா சாப்பிட, நல்லா அவங்க உடம்ப தேத்த அந்த பிள்ளைக்கும் சேர்த்தாலே தான் அவங்க அம்மாவோட உணவு அதுக்கு நியூட்ரியன்ஸா மாறுது. ஆமாவா இல்லையா? ஏசனோ ஆமா இல்லையா? அப்ப அந்த பிள்ளை வளர அந்த கருவுல 4வது வாரம், 14வது வாரம், 24வது வாரம், 34வது வாரம் வளர அது யாரு சாயலை எடுக்க ஆரம்பிக்கும்? தாயின் இல்லாட்டி தந்தையுடைய சாயலை குழந்தை எடுக்க ஆரம்பிக்கும். ஆமாவா இல்லையாங்க? அப்ப குழந்தை பிறந்த உடனே சொல்றதுன்னா, ஐயோ இவங்க அம்மா மாதிரி இருக்காங்க, இவங்க அப்பா மாதிரி இருக்காங்க, ஐயோ தாத்தா ஜாடா அப்படியே இருக்குது. ஏன் சொல்றோம்? அந்த டிஎன்ஏ. ஆமாவா இல்லையா? அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எப்படியா இருக்குது? பெற்றோர்களுடைய ஃபீச்சர்ஸ் தான் குழந்தை அப்படியாக it will take after as the child grows in the womb. 4 வாரம் உடைய குழந்தையோட கைகளையும் கால்களையும் பாத்தீங்கன்னா 36 வாரத்தினோட குழந்தை போல இருக்காது. ஆமாவா இல்லையா? அதே போலதான் ஐயா, நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம இடைப்படும் பொழுது தேவனுடைய தனிப்பட்ட முறையாக ஒரு நெருங்கின உறவுக்குள்ள நம்மளோட உறவை நம்ம தேவனுடைய கட்டும் பொழுது, தேவனுடைய அன்புல நம்ம அவருடைய பிரசன்னத்துல அந்தரங்கத்துல நம்ம அப்படியாக நிலைத்திருக்கும் பொழுது நம்ம எப்படி தெரியுமா வளருவோம்? நம்ம யார் என்று நம்மளுடைய அடையாளத்துல கிறிஸ்துவுக்குள் வளருவோம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமென். நம்மளை குறித்து நம்பி இருக்கிற பொய்யான காரியங்கள், பிசாசான போட்ட தப்பான விதைகள் நம்மளோட மண்டையில, நம்மளோட ஆவியில, you are useless, நீ பாரு இப்படி பாவம் பண்ணிருக்க, இப்ப நீ ஆண்டவர் ஏத்துக்கிட்ட, ஆண்டவர் ஏத்துக்கிட்டு நீ இப்ப சபைக்கு வந்து நீ நடிக்கிறியா, இந்த மாதிரி you are useless, you cannot be used. நீங்க அதை எப்பயோ பண்ணி மனம் திரும்பிட்டீங்க, ஆண்டவர் புதுசா ரட்சிக்க வந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? புரியுதாங்க? இந்த குரல் எல்லாம் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நீங்க தேவனோட பிரசன்னத்துல நிலைத்திருக்கும் பொழுது, பிதாவோட உங்களோட இருதயம் இணைந்திருக்கும் பொழுது, யாருடைய அன்பு தருமா உங்களை மாற்றும்? தேவனுடைய அன்பு. நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது, நீங்க அவரை ஆராதிக்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்களும் அப்பா தான் தனியா இருக்கிறீங்க. ஆமா இல்லையா? நீங்க பாடல்களை பாடும் பொழுது, வார்த்தையை படிக்கும் பொழுது, அவர்கிட்ட மனம் விட்டு பேசும் பொழுது, அந்த சீக்ரெட் பிளேஸ் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறதுனா, அந்த தனிப்பட்ட அந்த இடம், அந்த பிளேஸ் ஆஃப் பிரசன்ஸ் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறதுனா, நீங்க வளர்கிற இடமாக இருக்கும். அப்ப யாரோட சாயல் உங்களுக்கு முழுமையாக அப்படியாக கட்டப்படுது? உங்களுக்கு கிறிஸ்துவை போல the fullness of Christ will begin to form inside of you. ஆமென். தேவனுடைய வார்த்தை படிக்கும் போது தேவன் சொல்லுவார், இல்ல நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை ஏற்படுத்தினேன், நான் தான் உன்னை முதலாக நேசித்தேன். அப்ப இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய சிந்தையை அப்படியாக தேவனுடைய வார்த்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசனம் உங்களை சுத்தமாக ஆக்கும். ஆமென். புரியுதா ஐயா என்ன சொல்றேன்? ஆமாவா இல்லையா? தேவனுடைய வார்த்தை அப்படியாக உங்களுடைய சிந்தையை புதுப்பிக்கும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசனோ தேவன் அவருடைய வார்த்தையினால, அவர் அன்புனால, அவரோட பிரசன்னத்தினால நீங்க இடைப்படலனா நடக்காது. நீங்க இணைந்திருந்தனா நடக்காது. நம்ம தேவனோட சீக்ரெட் பிளேஸ்ல, தனிப்பட்ட முறையில நம்ம தேவனோட நம்மளோட உறவை நம்ம கட்டணும். ஆமென். அப்ப நீங்க தேவனோட நிலைத்திருக்கும் போது தேவன் சொல்லுகிறார் அவர் வார்த்தையில, யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல, நான் உங்களுக்குள் நிலைத்திருப்பேன். அப்ப நீங்களும் தேவனும் ஒன்றியா. புரியுதாங்க என்ன சொல்றேன்? அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு, அவருடைய பிரசன்னத்துல நீங்க எத்தனை பேர் இங்க தனிப்பட்ட முறையில தேவனை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம்? கரத்தை உயர்த்துறீங்களா? உங்க எல்லாருக்கும் புரியணும் என்ன சொல்றேன்?
ஆமாவாரியா? பேசாத காரியங்கள் தேவன் பேச ஆரம்பிப்பார். பாருங்க, தேவனுடைய பிரசனம் சொல்லும் போது நம்ம நிலைத்திருக்கிற இடம் தான். ஆனா நம்ம போய் எல்லாத்தையும் கொட்டுற இடம் மட்டும் இல்ல. சில பேர் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 ஓகே டான் டான் சொல்லிட்டு அவர் என்ன பேசுறான்னு சொன்னா கேட்காம நம்ம இருப்போம். ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல நிலைத்திருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையில அன்புல நிலைத்திருக்கும் பொழுது, ஒரு காலகட்டத்துல நீங்க தேவனோட உறவாடும் போது, தேவனுடைய உறவுல நீங்க வளரும் போது நீங்க அறிவிங்க என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார். தேவன் அவருடைய உள்ளத்துல இருக்கிற காரியங்களுக்கு உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். ஆமென். மேபி நீங்க ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், எண்ணத்துல தேவன் வார்த்தைகளை வைப்பார், இருதயத்துல தேவன் பேச ஆரம்பிப்பார். தேவனுடைய வார்த்தையை படிக்கிறப்ப தேவன் ஏதாவது உணர்த்துவார். தேவனுடைய வார்த்தை காடில கேட்கும் போது தேவன் பேசுவார். சமைத்து கொண்டு இருக்கும் போது தேவன் ஏதாவது காட்சிகளை காண்பார். ஆமாவா இல்லையா? அப்ப தேவன் அவருடைய உள்ளத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? அவருடைய உள்ளத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். Amen church. It's the place that God grows you and God builds you and God makes you. இங்க எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவர் தான் என் தங்கும் இடம், என் அடைக்கலம், அவர் தான் நான் நிலைத்திருக்கிற பிரசனம்னு சொல்லி கை தூக்குறீங்களா? அவரோட பிரசனத்தில் நிறைவுக்குள் தான் நான் அப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு நீங்க தேவன் பிரசனத்துக்குள் இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை அப்படியே ஸ்டாக்னனா இருக்காதுமா. பார்க்க அப்படி இருக்கும். ஆனா சத்துல இங்க ஒருத்தர் நம்ம பேசிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும் போது தான் தேவன் எவ்வளவு நன்மைகள் செய்து நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோம்னு நமக்கு தெரியும். தெரியும்ல? புரியுதாங்க? ஆமாவா இல்லையா? எஸ் நோ? தேவன் உங்களை கட்டுவார் வார்த்தையினால. இங்க அவருடைய வார்த்தையினால சுத்தம் பண்ணுவார், சுத்திகரிப்பார், மறுபடியும் உருவாக்குவார், கட்டுவார். புரியுதா? The secret place is not just a place of intimacy between you and the Father, but it is a place where God will make you, God will build you, God will grow you in His presence with the power of His word, with the power of His love. Amen. நம்ம அநேகர் பரிபூர்ணமானவர்கள் இல்ல. பக்கத்துல பாட்டு சொல்லுங்க, நீங்க மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இல்ல, நீங்க மேடம் பெர்ஃபெக்ட் ராணி இல்லன்னு சொல்லுங்க. ஐயோ சொல்ல மாட்டாங்களே, சொல்லுங்கய்யா சொல்லுங்க. நீங்க மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இல்ல, மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் இல்ல. சுந்தரி சொன்னா சோறு கிடைக்காதா? கெவின் சொல்றாரு சுந்தரிட்டு அவரோட மனைவிட்டு சொன்னா இன்னைக்கு சொன்னா சோறு, நாளைக்கு சோறு கிடைக்காது, இன்னைக்கு முடிஞ்சு வேலைக்கு போடும். ஆமா வழியா? ஆமா வழியா? எத்தனை பேர் சோறு போட சூரியன் சோறு கிடைக்க மாட்டியா? கிடைக்குமா? ஓகே. என்ன சொல்லிருந்தையா? நம்ம பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்மளை சுத்தமாக்கி நம்மளை சுத்திகரித்து தேவன் பரிபூர்ணமாக ஆக்குற இடமே அவருடைய பிரசனம் தான். அவன் அநேக சில பாவ கட்டுகளை நம்ம இருக்கலாம், கோபத்துல இருக்கலாம், சிந்திக்க கூடாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம், செய்யக்கூடாத காரியங்களை நீங்க ஆண்டவர் மேல அதிக அன்பு வச்சு எப்படி இதுல இருந்து நான் விடுதலையாக ஆகிறது நீங்க நினைத்து கொண்டு இங்க அமர்ந்திருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? நீங்க ஆண்டவர் மேல நிறைய அன்பு வைத்திருக்கிறீங்க, அவர் உண்மையா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, but you don't know how to handle. You think you need to be perfect when you come to the presence of the Lord. But today I want to tell you, if the Lord is your dwelling place, even as you stand in the presence of the Lord, you spend time in the Lord. ஆண்டவர் அந்த சரியில்லாத காரியங்களை தேவன் உணர்த்துவார். அதுல இருந்து எப்படி அந்த கட்டுகள் உடையணும்னு சொல்லி அந்த கட்டுகள் கர்த்தர் இருக்கிற இடத்துல, கர்த்தர் ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும். You will realize the more and more you spend time with God, அந்த சரியில்லாத காரியங்களின் அதோட வேறு, அந்த வேறு அப்படியே பலன் இல்லாம போகும். புரியுதாங்க? அந்த கட்டுகள் நீங்கள் அறியாமலே அது உடைய ஆரம்பிக்கும்.
புரியுதாங்க? ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வெளியில இல்ல, ஆண்டவர் பிரசன்னத்துக்குள் நீங்கள் நிலைத்திருக்கணும். சோ ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு ஓடாதீங்க. என்னது? ஓடாதீங்க. I've told the young people before, always come to the Father. என்னது? எப்பவுமே பிதாவை நோக்கி வாருங்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? What are you dealing with? Come to the secret place. Spend time with the Father. Tell Him. Express His heart to Him. Let Him reveal His heart. Let Him change you by the power of His love and His word. எத்தனை பேர் அந்த தேவனுடைய பிரசன்னத்துல ருசிச்சிருக்கோம்? கரத்தை உயர்த்துறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு நிறைய கோபம் வரும்யா. எனக்கு சின்ன வயதுல இருந்து நான் ரொம்ப ஃபாஸ்டா காரியங்களை செய்வேன். ரொம்ப ஃபாஸ்டா காரியங்களை செய்வேன். எனக்கு யாராவது ஒரு காரியத்தை அப்படியே ரொம்ப ஸ்லோவா இருந்தா எனக்கு முடியாது. என்னோட பெற்றோர்களை கேட்டு பாருங்க, புரியுதாங்க? ஒரு நடந்தா ஸ்லோவா நடந்தா எனக்கு அப்படியே முடியாது. ஸ்லோவா ஒரு காரியத்தை செஞ்சா எனக்கு முடியாது. புரியுதாங்க? எனக்கு ரொம்ப ஆத்திரம் அந்த ரீதியில. ஆனா ஆண்டவருக்கு ஊழியங்கள்லாம் செய்தேன். அநேக தேசத்துக்கு போய் ministry for God. But this was something that the Lord didn't like in me. புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஐயோ, புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஓகே. ஆனாலும் over them, every time when I lost my temper uncontrollably in my early days when I was young, when I was a teenager and then when I was in my late teens, I asked the Lord how to deal with this. என்னது? எப்படி இது கூட டீல் பண்றதுன்னு. அப்ப யார் என்னை மாற்றுறான்னா தேவன் அவருடைய பிரசன்னத்துல தான் என்னை மாற்றினார். ஆமென். ஆனா அது மாற்றலையா? எனக்கு எப்படி தேவன் மாற்றினா, when I became a teacher. When I became a teacher, I had a classroom of 48 that had 40 types of minds that I tell you, the very core of my patience was tested. I don't think நான் வெளிப்படையா சொல்லல, ஒரு நாளைக்கு ஓம்ஜெக்ட் சொல்றேன். ஓகேயா? ஆனா அதுலதான் தேவன் என்னை எங்கெங்க உடைக்க முடியுமோ நல்லா உடைச்சாரு, எங்கெங்க நல்லா குடுக்க முடியுமோ நல்லா கொடுத்தாரு. Because unhealthy anger, I'm not talking about holy anger. பரிசுத்த anger இல்ல, I'm talking about unhealthy anger. புரியுதா என்ன சொல்றேன்னு? சோ எங்க கட்டணமோ ஆண்டவர் மறுபடியும் கட்டினாரு. எப்படி செய்தார்னா பிள்ளைகளை வைத்து. என்னது? பிள்ளைகளை வைத்து. தேவன் எனக்கு முல்லை ஒண்ணா பிச்சி எடுத்தாரு. அவர் பிரசன்னத்துல போய் அமரும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா தேவன் மாற்றினார். ஆமென். எப்படி தெரியுமா முழுமையாக தேவன் மாற்றினாரு? இது சாட்சி அநேக இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், நிறைய பிரச்சனை உள்ள பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க. ரைட்? மண்டே உடச்சிட்டு வந்து சொல்லுவாங்க, டீச்சர் வருவானுங்க வயசுக்கார டீச்சர், மண்டே நான் அப்பதான் உடச்சிட்டு வந்தேன், ஹெல்மெட்லாம் ரத்தமா இருக்கும். அப்ப all these fellows, all 118 fellows, they will come. You know, they will all the school also don't want them, the parents also don't want them. You understand now? They were so bad in their education. But when they came to Jaire education, within 2-3 years they became top scorers. புரியுதா? Because they needed somebody to love them and understand them. ஆனா ஆண்டவரே எப்ப தெரியுமா அதுல ரொம்ப மாத்தினாரு? எனக்கு ஒரு ஸ்டூடண்ட் வந்தாங்க. அவர் எப்படிப்பட்ட அவர் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்டா இருந்தார் தெரியுமா? His name is Muhammad something, okay? He met with a serious accident. He cannot move. And our throatல வந்து ஒரு என்ன சொல்வாங்க, ஒரு பைப் போட்டுனாங்க. பைப் போட்டுட்டு ரொம்ப நகரம் இல்ல, he was in the wheelchair, right? கையில கொஞ்சம் அசைக்க பண்ண முடியும். So he took special classes from me for admits. என்ன கிளாஸ்? admitsக்கு ஒரு கேள்விக்கு 4 பேஜ் 5 பேஜ் நீங்க பதில் எழுதணும். ஆமாவா இல்லையா? சோ அப்ப வந்து அமர்ந்துக்கும்
போது நீங்க சொன்ன சாட்சி மைக் செக் மைக் செக் 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 மைக் செக் மைக் மைக் செக் பக்கத்துல எல்லாம் கேக்குறீங்களா பாருங்க he was a very bright student he was very athletic அவன் அடிபடுறதுக்கு முன்பதாகவும் எனக்கு அவனை நல்லா தெரியும் alright very smart he was very ambitious he got lot of plans for his life ஆனா அப்படிப்பட்ட ஒரு excellent student அவன் அந்த மாதிரி அடிபட்டோன்னு என்ன நடந்ததுன்னா he became so angry with God he became so angry with life he became so angry with everybody else around him புரியுதாங்க என்ன சொல்றேன்னு அவன் கிளாஸ்க்கு வருவான் வந்து உட்காருவான் ஒரு கேள்வி நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவன் அந்த ஒரு கேள்வி செஞ்சு முடிக்கிறதுக்கு அவனோட ஒர்க் புக்ல 4 ஹவர் பிடிக்கும் எத்தனை கேள்வி ஒரு கேள்வி 4 ஹவர் பிடிக்கும் and you know what he was so angry with himself and what has become of him he started to scold me in bad words he started to scold me in vulgar words la yesuva four letter word la yesuva தூக்கி எறியும் நிறைய டென்டன் காப்பான் ஆனா எனக்கு தெரியல எப்படி அந்த நாட்கள்ல தேவன் என்னை மாற்றி அமைத்து எனக்கு இல்லாத பொறுமையை தேவன் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தார் ஆமென் அந்த மகனை வைத்து அந்த மகன் கடந்து போகிற அந்த சூழ்நிலை தேவன் வைத்து தேவன் எனக்கு அந்த முழுவதும் அந்த பாடத்தை தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தார் ஆமென் அந்த ஆங்காரம் அந்த ஆட்டம் ஏன்னா அவ்வளோ ஸ்லோவா தான் செய்ய முடியும் புரியுதாங்க என்ன சொல்றேன்னு எனக்கு எது என்னால டாலரேட் பண்ண முடியாதோ அதே காரியத்தை வச்சுதான் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தார் புரியுதாங்க அப்ப யார் என்னை கட்டுனா யார் என்னை உருவாக்குனா அப்ப மட்டும் தேவன் என்னை அந்த மாதிரி உருவாக்கி கொண்டு வரலன்னா அநேக காரியங்கள் ஒன்றும் இருக்குது ஊழியத்தின் காரியங்கள் நிறைய இருக்குது இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருக்க முடியாது புரியுதாங்க என்ன சொல்றேன் Yes or no church யாருக்கு புரியல எல்லாருக்கும் புரியுதானே Yes or no அப்ப secret place ன்னு சொல்லும்போது is your place of intimacy is the place where God forms you is the place where God makes you is the place where God builds you is not only the place where you pour your heart to God but it's also the place where God reveals his heart to you புரியுதாங்க என்ன சொல்றேன்னு இது யாருக்கு புரியல எல்லாருக்கும் புரியுதா Yes or no church you all can understand right what I'm saying ஆமா சீக்ரெட் பிளேஸ் பத்தி புரியுதானே பாருங்க சீக்ரெட் பிளேஸ் பத்தி நான் இன்னும் ஆழமாக நான் போதிக்கல ஏன் தெரியுமா கடந்த 2 வருஷமா அதுதான் உங்களுக்கு போதிச்சிட்டு இருக்கோம் ரைட் அநேக வாரங்களாக தேவனோட எப்படி தனிப்பட்ட முறையில நம்ம இடைப்படுன்னு சொல்லிட்டு ஈவன் லெகசி ஸ்கூல்ல போன வருஷம் அக்டோபர்ல இருந்து டிசம்பர்ல வந்து we apply பண்ணோம் right the application of it alright church ஆமென் சொல்லுங்களா ஆமென் church okay those who if you can those who walking if you can please sit down and those who talking please sit down thank you alright those who talking please stop talking and not sit down okay நீங்க sit down பண்ணி தான் இருக்கீங்க you must remember church is the house of God okay we must show reverence and fear of God this is the house of God it's the church of Jesus Christ the Lord is in our midst okay children are different but adults are different புரியுதாங்க என்ன சொல்றேன் we cannot mock God you're not mocking me you're mocking God so reduce the volume alright பாருங்க எல்லாருக்கும் இது புரியுதாங்க என்ன சொல்றேன்னு Yes or no church பாருங்க ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் நாட்கள்ல நான் ஏற்கனவே இதை போதித்திருக்கிறேன் ஆமாவா இல்லையா ஆபிரகாம் ஈசாக்கின் யாக்கோபின் நாட்கள்ல இவர்களை பார்க்கும்போது அந்த நாட்கள்ல இருந்த ராஜ்யங்கள் அவர்களை சுத்தி இருந்த ஜாதிகள் அவர்களை சுத்தி இருந்த தேசங்கள் அவர்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாங்க இவங்க தேவனுடைய விசேஷித்தவர்
ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அது மாத்திரமல்ல, இவர்கள் தேவனுடைய அபிஷேகம் நிறைந்தவர்கள், தேவனுடைய வல்லமை நிறைந்தவர்கள், தேவனுடைய அதிகாரம் நிறைந்தவர்கள் சொல்லி அங்க இருக்கிற ராஜ்யங்கள், அங்க இருக்கிற தேசங்கள் இவர்களை பார்க்கும் போது அறிந்தார்கள். ஆமா இல்லையா? இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய ஐஸ்வர்யம் நிறைந்தவர்கள் சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கோ, யாக்கோபோ சரி, ஐயா மோசஸே சரி, யோசுவாவும் சரி, தானியேலும் சரி, யோசேப்போ சரி, யார் இருந்தாலும் சரி, இவர்களை பார்க்கும் போது அவர்கள் இவர்களுடைய தேவன் யார் என்று அறிந்தார்கள். ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? இவர்களுடைய தேவன் யார் என்று இவர்கள் அறிந்திருந்தார்கள். இவர்களுடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், இவர்களுடைய தேவன் வல்லமை உள்ள தேவன், இவர்களுடைய தேவன் ஒரு காரியத்தை அவர் சொன்னார்னா அவர் எழுப்பி செயல்படுவார், அவர் வாக்கை கொடுத்தார்னா நிறைவேற்றுவார். எப்படி இவர்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அறிந்து கொண்டார்கள். ஆமாவா இல்லையா? இவர்களை பார்க்கும் பொழுது இவர்களுடைய தேவன் இவங்களோடு இணைந்து இருக்கிறது பார்த்தார்கள். ஆமென் சொல்லிருக்கணுமே. ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? ஆனா ஏன் தெரியுமாங்க இது நடந்தது? ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, ஏன் தெரியுமா? இவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள், தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுடைய அன்புக்குள் நிலைத்திருந்தாங்க. இவங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனை விட்டு அவங்க பிரிந்து இருக்கிற வாழ்க்கை வாழல, தேவனை விட்டு ஒரு பிரியம் இல்லாத வாழ்க்கை அவங்க வாழவில்லை. தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக இவர்கள் மனத்தாழ்மையோட இவர்கள் வாழ்ந்தார்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவனுடைய சத்தத்துக்கு இவர்கள் செவி கொடுத்தார்கள். தேவன் சொன்னாக்க ஒரு காரியத்தை கீழ்ப்படிந்து அவர் செய்கிறவர்களாக இருந்தார்கள். எக்காரணத்தை கொண்டும் அவங்க வாழ்க்கையில இவங்க வாழ்க்கையில பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சா? ஐயா உங்க பேர்லாம் சொன்னேன், பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சா? நம்ம வேதத்தை படிச்சிருக்கிறோம் தானே, இவங்களோட எல்லாரும் குறித்து நம்மளுக்கு தெரியும். ஆமா தானே? பெர்ஃபெக்ட்டான இல்லாத வாழ்க்கை தான். ஆனா ஏன் தெரியுமா ஆண்டவர் அந்த அளவுக்கு தேவன் மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்து தேவன் அவங்களோட இணைந்திருந்தாரு? ஏன்னா இவங்க தேவனை விட்டு கொடுத்ததே இல்லை. ஆமென். ஒருபோதும் தேவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தேவனுடைய அன்புல நிறைந்திருந்தார்கள். எல்லாமே தேவன் தான் அவங்களுக்கு. தேவனை சார்ந்திருந்தார்கள், தேவனை பிடித்துக் கொண்டு இருந்தார்கள், தேவனுக்குள்ளே நிலைத்திருந்தவர்களாக இருந்தார்கள். இவங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்களுடைய தேவனோட பயணம் செய்தவர்கள். ஆமாவா இல்லையா? அந்த பயணத்துல அவங்க வாழ்க்கையில as they journey with God, தேவன் அவங்களை ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் உருவாக்கினார். என்ன செய்தார்? தேவன் உருவாக்கினார். தேவன் உடைக்க வேண்டிய இடத்தை உடைத்தார், செதுக்க வேண்டிய இடத்தை செதுக்கினார். அப்ப மறுபடியும் கட்ட வேண்டிய காரியங்களை அவங்களோட வாழ்க்கையில தேவன் கட்டினார். புரியுதா? ஆனா இவர்கள் தேவனோட இவர்கள் கொடுத்த கனிகள்னால, இவர்கள் இருந்த சாட்சி, எப்படி இருந்த சாட்சினால்தான் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்களுடைய தேவன் யார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லிருக்கோம். ஆமென் சர்ச். ஆமென். ஐயா நம்ம எல்லாரும் வேதத்தை படிக்கிறவங்க கருதி தூக்குங்க, ஆடியோ பைபிள் கேட்கிறவங்க கை தூக்குங்க, படிக்க தெரியாதவங்களா? அம்மாவுடைய இவங்களுடைய எல்லாருடைய கதையும் நம்மளுக்கு தெரியும். வாழ்க்கையின் உண்மையான ட்ரூ ஸ்டோரி சொல்லுங்க, ட்ரூ ஸ்டோரி சொல்லுங்க. இவங்களுடைய எல்லாருடைய ட்ரூ ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். அம்மாவுடைய நம்ம வேதத்தை அம்மா நீ படிச்சிருக்கீங்க, ஜெனசிஸ், எக்ஸோடஸ், நம்ம எல்லாரும் படிக்கிறோம். கொஞ்ச நேரம் இத சிந்தித்து பாருங்கள். இவங்களோட கதையெல்லாம் இப்ப முன்பதாக மண்டைக்கு முன்பதாக வைத்து தேவனை அதுல இருந்து எடுத்துருங்க. நம் பிதாவை
அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையின் வரலாறுல இருந்து, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, பயணத்திலிருந்து அப்படியே எடுத்துருங்களேன் அவரை. அவங்க வாழ்க்கை கதைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா ஐயா? Guys, you're not listening. If you take away God, remove God away from their lives and their stories, there's nothing to read about them. Amen. அவர்கள் ஏன் அப்படி ஜாம்பவான்னு சொல்லுவாங்க? பயங்கரமா இருந்தார்கள். ஏன்னா தேவன் அவருடைய வாழ்க்கையில இருந்தார்கள். Amen. You remove God from the story of Abraham. Abraham மட்டும் தான் இருந்திருப்பாரு. எஸ்தரோட வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் நம்ம எடுத்தோம்னா எஸ்தர் ஹடாசாவா தான் இருந்திருப்பாங்க. எஸ்தர் ராணியா மாறி இருக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சாரா உடைய வாழ்க்கையில ஆண்டவர் எடுத்தோம்னா அவங்க சாராயா தான் இருந்திருப்பாங்க. சாராவா மாறி இருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் ஃபாதர் ஆஃப் ஆல் நேஷன்ஸா வளர்ந்திருக்க மாட்டாரு. யோசேப் ஒரு கடைசி மகனாக இருந்து எகிப்துக்கே ஒரு பெரிய அதிபதியாக அவர் மாறி இருக்க மாட்டாரு. தானியேல் ஒரு ஹீப்ரூ பாய், பிடித்து வந்த ஒரு அடிமை பையன், ஹீப்ரூல இருந்து, ஜூடால இருந்து. ஆமாவா இல்லையா? தானியேல் பாபிலோன் தேசத்துக்கே ஒரு பெரிய அதிபதியாக ஆயிருக்க மாட்டாரு. ஆமாவா இல்லையாங்க? மோசே திக்குவாயன் மோசே என்ன ஆயிருக்க மாட்டாரு. ஆமாவா இல்லையா? யோசுவா அந்த ஜனங்களை பாலும் தேனும் வடிகிற தேசத்துக்குள் வழி நடத்திருக்க மாட்டாரு. அம்மாவா இல்லையா? இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி வளர்ந்தாங்க? இவங்க எல்லாம் ஏன் இந்த நிலைக்கு வந்தாங்க? இவங்க எல்லாம் ஏன் இந்த ஸ்தானத்துக்கு வந்தாங்க? ஏன்னா தேவன் இவங்களோட இருந்த வசி. இவர்கள் தேவனோட இருந்த வசி. தேவனை இவங்களுடைய கதையில இருந்து தான் எடுத்துட்டீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில இருந்து ஜீரோ. They are nobody without God. ஆண்டவரை தவிர்த்து அவங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்ம என்ன சொல்றேன், அதே மாதிரிதான் நம்ம. இதுக்கு ஒரு 2வது பாகம் இருக்கு, நான் அடுத்த வாரம் போதிக்கிறேன். இது தேவனுடைய உள்ளமாக இருக்கு. நான் இந்த சபைக்கு மாற்றம் இல்லை, நான் எல்லா பாயிரங்கள் சபைக்கும் நான் ஜெபிக்கும் போது போன வருடம் நான் சும்மா வேற காரியங்கள்ட்ட தேவன்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கும்போது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு திட்டவட்டமா வெளிப்படுத்தினார். இந்த சபைக்கு மாற்றம், மறுபடியும் சொல்ற மாற்றம் அல்ல, ஆனா அநேக சபைகளுக்கு தேவன் இதை பேசுகிறார். அது நான் அடுத்த வாரம் பேசுவேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்? alright, அது தேவனுடைய இருதய துடிப்பாக இருக்குது. You know, right? The scriptures, don't forget the scriptures. alright, but இன்னைக்கு நான் இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நல்லா காது கொஞ்சம் நீங்க கேளுங்க. ஆமென் சர்ச். நான் சொன்னேன், ஆமாயா 2025 நம்ம தேவனுடைய கண்கள்ல ரெட்டிப்பான கிருபை பெற்றவர்கள் தான். ஆமால இறவேக்காம இது எதனால தெரியப்படும்னா, தேவன் இம்மானுவேல் தேவன் நம்மோட இருக்கிறபடினால. நான் சொன்னேன், இந்த வருடம் தேவனுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுதுன்னு சொன்னேன். சொன்னா இல்லையா? தேவனை நீங்க அதிகமாக ருசிக்க போறீங்க. ஆமால ஐஷுமா, நீங்க காண போறீங்க, நீங்க அப்படியாக நீங்க உணர போறீங்கன்னு சொன்னேன். அதுக்கு ஏற்ற சாட்சிகள் அநேக பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. இந்த வாரம் கூட சில சாட்சிகள் நான் கேள்விப்பட்டேன். எப்படி பரிசுத்த ஆவியானவர் சில பேரை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் தினந்தோறும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. Suddenly a heightened awareness, suddenly a heightened increase of the presence of God in your life. நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. தேவன் இந்த வருடத்துல உங்களை பார்க்கும் போது உங்களோட தேவன் யார் என்று அறிவார்கள் சொன்னேன். ஆமென். நீங்க தேவனுக்கு விசேஷித்தவர்கள் தான். தேவன் பேர் சொல்லி அழைத்து அறிந்தவர் தான் உங்களை. ஆமாவா இல்லையா? ஆனா ஒரு வார்த்தை நான் சொன்னேன் ஐயா, நீங்க தேவனுக்குள் நிலைத்திருக்கும் போது அவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார் சொன்னேன். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். நம்ம தேவன் இடத்தில் சேரும் பொழுது தேவன் நமக்கு நெருங்கி தேவன் God will draw close to you. James chapter 4 verse 7-8. James போடுங்க. Amen. But Englishல போட்டுங்க, abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself
unless it abides in the vine, neither can you unless you abide in me. இதை இன்னைக்கு இந்த வார்த்தை ஒரு வார்த்தை இது கனமாக நம்ம ஆவிக்குள்ள பதிட்டு கிறிஸ்து எல்லாமே நம்ம ஒண்ணுமே கனி கொடுக்க முடியாது ஐயா. ஆமென். நான் சொன்னேன் தேவன் நம்மளை பார்க்கும் போது தேவனை பார்ப்பார்கள் சொன்னேன், தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள் சொன்னேன், நீங்க தேவனை ருசிப்பீர்கள் சொன்னேன். ஆனா எப்ப தருமாயா? நீங்களும் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கும் போது. ஆமென். தேவன் தான் முதலாவது நம்மளை நேசித்தார், ஆமாவா இல்லையா? தேவன் தான் நம்மளை முதலாவது ஏற்படுத்தினார், ஆமாவா இல்லையா? தேவன் தான் முதலாவது நம்மளை தெரிந்து கொண்டார், ஆமாவா இல்லையா? என்னத்துக்கு ஐயா? என்னத்துக்கு? கனி கொடுக்கிறதுக்கு. எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறதுக்கு? அழுவி போன கனியா? வீணா போன கனியா? நிலைத்திருக்கிற கனி கொடுக்கிறதுக்கு தேவன் நம்மளை ஏற்படுத்தினார். God has appointed us, God has chosen us, church. God has anointed you, not only the pastors and leaders. எல்லாரும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார் to bear fruit that will remain. Amen. நிலைத்திருக்கும் கனியை கொடுக்கும்படி தேவன் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறாராம். ஆனா அந்த கனிகள் அவருக்குள் நம்ம இல்லாம கனி கொடுக்க முடியாது நம்ம வாழ்க்கையில. புரியுதாங்க? நம்ம மிகுந்த கனி கொடுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும்னா தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்ம நிலைத்திருக்கணும். தனிப்பட்ட முறையில அந்த ரங்கத்துல பிதாவோட நம்மளோட உறவை அவரோட பிரசன்னத்துல நம்ம இணைந்து இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். புரியுதாங்க? தேவனோட வார்த்தையிலே போட்டுருக்கிறது, மிகுந்த கனி கொடுக்கிறவர்களே தேவன் சுத்தப்படுத்துவாராம். ஆமென் ஆமென் சொல்லிருக்கேன். You bearing fruit, the Lord will prune you. ஒன்னும் வளர்றதுக்கு தேவன் சுத்தப்படுத்துவாராம். வலிக்கும், கஷ்டமா இருக்கும், பிடிக்காம இருக்கலாம், ஆனா தேவன் எல்லாமே அது அவருடைய கிருபையின் நன்மைக்காக தான். தேவன் God has never stopped working in our life, church. எத்தனை பேர் புரியலையா? நான் மட்டும் தான் கத்திட்டு இருக்கேனா? ஆமாவா இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றீங்க? Yes or no, church? கனி கொடுக்காத யாவரையும் தேவன் என்ன செய்வாரா? என்ன செய்வாரியா? அவரு என்ன செய்வாரு? தூக்கி எறிஞ்சிருவாரு. இதுதான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம். We were called to bear fruit. நம்ம மிகுந்த கனி கொடுக்கும் போது தேவனுடைய வார்த்தையில யோவான் 15ஆம் அதிகாரத்துல போட்டுக்கிறது, பிதா மகிமைப்படுவாராம். யாரு? உங்க வாழ்க்கை மூலமாக, என் வாழ்க்கை மூலமாக பிதா மகிமைப்படுத்துவாரா? நம்ம கிறிஸ்துவோட சீஷர்களாக நம்ம இருக்குமா? ஆமென். கிறிஸ்துவோட சீஷர்களாக இருக்கும் பொழுது சும்மா அன்பின் கனியை கொடுக்கிறது மாற்றம் இல்ல, ஆத்துமாக்களின் கனியை சம்பாதிக்கிறது மாற்றம் இல்ல, ஆனா நம்மளுடைய வாழ்க்கையின் ரீதியில ஒவ்வொரு ரீதியிலும் சாட்சியாக நம்ம கனி கொடுக்க வேண்டும். நிலைத்திருக்கிற மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுது பிதா மகிமைப்படுவார். நீங்க அவருக்குள் நிலைத்திருக்கும் போது அவரும் நீங்களும் ஒன்றாக you will be a force to be reckoned with ன்னு சொன்னேன். ஆமென். அப்ப நீங்க மிகுந்த கனியை கொடுக்கும் போது அவருக்குள் நிலைத்திருக்கும் போது தேவன் உருவாக்குவார், கட்டுவார், உடைப்பார், செதுப்பார். எப்படி சொல்லுங்க? செதுக்குவார், வெட்டுவார், மறுபடியும் கட்டுவார், நட வேண்டிய இடத்துல நடுவார். அதான் தேவனானவர். So allow God to work in your life. Stay rooted in the secret place with your Father. Let your heart and His heart be together. அப்படிப்பட்டவர்கள் தான் அவர் மகிமையில நீங்க எழும்ப முடியும். ஐயா புரியுதாங்க என்ன சொல்றேன்? புரியுதாங்க என்ன சொல்றேன்? எத்தனை பேருக்கு புரியுது ஐயா? எல்லாருக்கும் புரியுதா? ஆமென். எப்படி தேவன் நம்முடைய முன் பிதாக்களே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், தானியேல், யோசுவா, மோசே எல்லாம் தேவன் உருவாக்கினாரோ, உயர்த்தினாரோ, இவர்களை தேவனை சொல்லாம இவர்களை சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? அப்படி இணைந்திருந்தார்கள் இவர்கள் தேவனோட. ஆமாவா இல்லையாங்க?
அப்படிதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் இந்த வருடம் உருவாக்குவார், கட்டுவார். He will make you. The Lord clearly spoke to me last year. He said, Amanda, this will be a year where I will make my people sonar. He spelled out the words to me. M-A-K-E, make. Make him sonar. தேவன் நம்மளை உருவாக்குவாராம். புரியுதாங்க? ஆமென். ஆகையபடினால நம்ம மனத்தாழ்மையோட நம்ம தேவன் முன்பதாக நடக்கிறவர்களாக நம்ம இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? இதுக்கு இரண்டாவது பாகம் இருக்குது. நான் அடுத்த வாரம் உங்க மத்தியில நான் போடுவேன். Come with an expectant heart to hear the Lord speak to you. Amen. And for those hearing me online, this word is for every individual, for every church in this season of time. புரியுதாங்க நான் சொல்றேன்? அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே உங்க கண்களை மூடுகிறீங்களா? Just lift up your hands all over this place.